கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு ஆலோசனை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசனம். நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேலதான் இருக்கணும். நல்லா கவனிங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கும்போது தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யவான், சொத்துக்களை வைத்திருக்கிறவர்கள், ஆஸ்திகளை வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். நமக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதையாவது விற்று எதையாவது பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி யோசிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் வேத புஸ்தகம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, அவன் விழுவான். அது மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான் பாருங்க, அதனாலேயே சேர்ப்பார்கள், அவங்க விழுந்துருவாங்க என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். நீதிமான்கள் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், உண்மையாயிருப்பவர்கள். அவர்கள் தினம் தினம் புதுசா துளிர்த்து கொண்டே இருப்பாங்க. தினம் தினம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு இருப்பாங்க. அவங்க ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாம் எதிர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் நாம் விழுந்து விடுவோம். ஏதோ ஒரு விதத்துல விழுதல் இருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு ஜொல் இருக்குது, இவ்வளோ என்னிடத்துல இவ்வளோ இருக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை, அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அனுபவிக்க கொடுத்திருக்கிறாள், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் நம்மளுடைய பார்வை கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும், நீதிமான்களாய் இருக்க வேண்டும், துளிரை போல தினமும் தலைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். அப்போ அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் தான் கொடுக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவர் சொல்லுகிறபடி நாம் நடக்கும்போது நாம் விழாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்ம நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேலேயும் பொருட்கள் மேலேயும் தேவன் கொடுத்ததான காரியங்கள் மேலே இல்லாதபடி ஆண்டவர் மேலே இருப்பதாக. அப்படி இருந்தா நம்ம ஐஸ்வர்யம் பாதுகாக்கப்படும். ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்க உண்மையிலவராய் இருக்கிறார். இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் என்ன தேவனிடத்திலிருந்து பிரிக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி நம்மளை அர்ப்பணிப்போம். தன் ஐஸ்வர்யத்தை நம்பாதபடி, என்னிடத்துல இவ்வளவு பணம் இருக்கிறது, நான் இதை அப்படி செய்து விடுவேன், இப்படி செய்து விடுவேன் என்று சொல்லாதபடி ஆண்டவரே நாம் சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதத்தை நம்பாதபடி, ஆண்டவரே இதை வச்சு எல்லாம் செய்து விடலாம் என்கிற ஒரு எண்ணம் இல்லாதபடி, ஆண்டவரே ஒரு நாளும் துளிர்த்து வாழுகிறவர்களாக எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.